ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்திய கப்பல் படையிலிருந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆபீசர்ஸ் என்ற பல்வேறு பிரிவுகளில் வேலைவாய்ப்புக்கான தகவல் வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதற்கான தகுதிகள் என்னென்ன, விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் என்ன அப்படின்றத போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க நீங்க 18 டிசம்பர் 2020 இருந்து 31 டிசம்பர் 2020 வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்க இதற்கு முதல் தகுதி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அன்மேரிடான பர்சனா நீங்க இருக்கணும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கோர்சஸ் கமன்சிங் ஜூன் 2021, அதாவது ஜூன் 2021 இருந்து இந்தியன் நேவல் அகாடமி எலிமலா, கேரளால இருக்க எலிமலால அவங்க ஒரு கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதற்கான ஆட்கள் தகுதி தேர்வு தான் இப்ப வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. 3 பிரிவுகள்ல வேலைவாய்ப்பு தகவல் வெளியிட்டிருக்காங்க. எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச், டெக்னிக்கல் பிரான்ச், எஜுகேஷனல் பிரான்ச் அப்படின்ற 3 பிரிவுகள்ல. அந்த 3 பிரிவுகளுமே வெவ்வேறு பிரிவுகள் தகுதிகளும் அதற்கான படிப்பு தகுதிகள் என்ன அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு சிலதுக்கு ஆண் மட்டுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது தகுதி எல்லாத்துக்குமே பாத்துக்கிட்டீங்கன்னா 2 ஜூலை 1996 இருந்து 1 ஜனவரி 2002 இதுக்குள்ள நீங்க பிறந்தவரா இருக்கணும். ஒரு சில பதவிகளுக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்சி ஜெனரல் சர்வீஸ் ஹைட்ரோ கேடர் அப்படின்னு சொல்லப்படுற முதல் எக்ஸிகியூட்டிவ் பதவியில பாத்துக்கிட்டீங்கன்னா பிஇ பிடெக் அதுல 60% மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க எல்லா பதவிகளுக்குமே நீங்க கட்டாயம் 60% மதிப்பெண்களுக்கு மேல உங்களோட டிகிரில நீங்க எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பிரான்ச் அப்படின்னு சொல்லப்படுற இன்ஜினியரிங் பிரான்ச், அதாவது நீங்க ஒரு வெறித்தனமான இன்ஜினியர் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதவி தான் இது. நீங்க 60% மதிப்பெண்களுக்கு மேல எடுத்திருக்கணும். குறிப்பிட்ட பிரிவுகள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதற்கு ஆண்கள் மட்டுமே தகுதியானவங்க நண்பர்களே. பெண்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. மேலும் எஜுகேஷனல் பிரான்ச் அப்படின்னு சொல்லப்படுற பிரிவுல எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். எம்ஏ முடிச்சிருந்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்டரியில முடிச்சீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்கனாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம். மேலும் நீங்க எஜுகேஷன் என்ட்ரில போறதுக்கு மட்டும் 10வது மற்றும் 12வதுல 60% மதிப்பெண்கள் மேல எடுத்துக்கணும் கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பா ஆங்கிலத்துல நீங்க 10வது மற்றும் 12வதுல 60% மதிப்பெண்களுக்கு மேல எடுத்திருக்கணும். ஆண் மற்றும் பெண் இருப்பாளருமே விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது தகுதியும் அதேதான், சேமா தான் வச்சிருக்காங்க. மேலும் இந்த தடவை பாத்துக்கிட்டீங்கன்னா கொரோனானால ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எஸ்எஸ்பில நீங்க இன்டர்வியூல எடுக்கிற மார்க் வச்சு மட்டுமே எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா உடற்தகுதி தேர்வுலாம் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படிங்கிறது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மிலிட்டரி எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நேவலா இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், மிலிட்டரியா இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு அவங்க ஆட்களை தேர்வு செய்வாங்க. மேலும் பைலட் வேகன்சிக்கு நீங்க சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கணும். டிஜிசிஐ கிட்ட இருந்து வாங்கி. வயது தகுதி அதேதான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி கிராஜுவேட் ஆனவங்களும் சரி, இப்போ ஃபைனல் இயர்ல இருக்க பசங்களும் சரி, நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க யாராவது பசங்க பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க நண்பர்களே. ஆனா நீங்க 6வது செமஸ்டர் வரைக்கும் 60% மதிப்பெண்களுக்கு மேல எடுத்திருக்கணும். மேலும் ஆல் கிளியர் வேற பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. மேலும் உங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் என்ன, உங்களோட வெயிட் என்ன இருக்கணும், நீங்க பே என்ன வாங்குவீங்க, அலவன்சஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்றத ஜாயின் இந்தியன் நேவி.government.in அப்படின்ற வெப்சைட்ல பாத்துக்கலாம். கண்டிப்பா இதற்கான பே அண்ட் அலவன்சஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நான் சொன்ன மாதிரி ப்ரீ ஃபைனல் இயர் வில் பி கன்சிடர்ட் அப்படின்னு, அதாவது நீங்க ஃபைனல் இயருக்கு முன்னாடி இயர்ல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எம்சிஏ, எம்பிஏ, எம்எஸ்சி இந்த மாதிரி படிப்புகள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 8300 கேண்டிடேட்ஸ், அதாவது ஒரு வேகன்சிக்கு 40 பேரை கூப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ பிப்ரவரி 21, அடுத்த வருடத்துல பிப்ரவரி 21 இருந்து பெங்களூரு, போபால், விசாகப்பட்டினம், கொல்கத்தா இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு அப்ளை பண்ணவரா இருந்தா நீங்க டிராவல் அலவன்ஸையும் கேட்டு வாங்கிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் ஜாயின் இந்தியன் நேவி வெப்சைட்ல நீங்க போய் பார்த்துக்கலாம். மேலும் இதற்கு மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இன்டர்வியூல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, எஸ்எஸ்பில இருக்க மார்க், அதுக்கப்புறம் நீங்க மெடிக்கலி ஃபிட் இருந்தீங்கன்னா நீங்க இதற்கு தகுதியானவராக கருதப்படுவீங்க. பட் ஆனா மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா அன்மேரிடா இருக்கணும். மேலும் நான் சொன்ன மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றதா இருந்தா டிராவல் அலவன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். மேலும் ட்ரைனிங் எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மெர்ச்சன்ட் நேவி, அதுக்கப்புறம் சப் லெப்டினன்ட் அப்படின்ற பிரிவுகளை எல்லாம் குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்க ஃபாரின்லாம் போகணும், கப்பல்ல பயணம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆபீசர் ஆஃப் எக்ஸ்டெண்டட் என்ஓசி அப்படின்ற பிரிவுல இருந்தீங்கன்னா
44 வாரம் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு பிரிவுகளுக்கு வெவ்வேறு விதமான ட்ரைனிங் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ட்ரைனிங் பீரியட்லும் கண்டிப்பா மேரேஜ் பண்ணக்கூடாது, அதையும் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதற்கான நோட்டிபிகேஷன் தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நோட்டிபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க joinIndianNavy.government.in அப்படின்ற அபிஷியல் வெப்சைட்ல மட்டுமே வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5th and 7th செமஸ்டர், அதாவது வந்து 5வது மற்றும் 7வது செமஸ்டர்ல ரெகுலர் கோர்சஸ் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 5வது அதுக்கான மார்க் ஷீட்டும் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகவல்களை நீங்க மேலும் தெரிஞ்சுக்க ஜாயின் இந்தியன் நேவி வெப்சைட்ல வந்து பாத்துக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்போம். அதுல QR ஸ்கேனர் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா மேலும் உங்களுக்கு பல தகவல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் அடுத்த வீடியோவுக்காக காத்திருங்க, இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க. நன்றி.